எவ்வளோ வெரைட்டிஸ் சொல்றீங்க. ஃபீடிங் பிளவுசஸ்ன்னு இருக்கு. அதாவது ஃபீடிங் வந்துட்டு பிளவுசஸ்லயே பண்றேன். இப்போ அதிகமா மேக்ஸிலயும் வந்துருச்சு. இந்த பிரின்சஸ் கட்டுன்னு சொல்றீங்களே, அந்த பிளவுஸ்னா எப்படி இருக்கும்னு ஏதாவது காட்ட முடியுமா? இதுதான் வந்துட்டு பிரின்சஸ் லைன். இதுல ஃப்ரண்ட்ல இருக்கு பாருங்க. ஓகே, வாவ், செம்மையா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு ஒரு போட் நெக் தான். சாரி வந்துட்டு ஒயிட் கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக வந்து கொடுத்தாச்சு. இங்கே பாம் சொல்லுவோம் இது. அட் ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரஷ்டு டைப் மாதிரி இருக்கும். நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் க்ரஷ்டு டைப் மாதிரி. இப்போ உங்களுக்கு மோனோக்ரோமேட்டிக்காக இருக்குது, உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக எதுவுமே ஆட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சம்வாட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன யூனிக் ஸ்டைல் காட்ட போறீங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு டிஷ்யூ சாரி. ஸோ இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கோல்டு டிஷ்யூ சாரி, இதுக்கு வந்து சாரியோட பார்டர் எப்பவுமே நம்ம ஸ்லீவ்ல வைப்போம். ஸோ நம்ம ஸ்லீவ்ல வைக்காம அதை டிஃப்ரெண்டா எடுத்து பேக்ல வந்து பேட்ச் பண்ணிட்டோம். இது சாரியில வரக்கூடிய பார்டர். ஓ, ஃபுல்லா அந்த மாதிரி கை தெரியும், அல்ல ஹேங்கிங்ஸா? ஐயோ, செம்மையா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரூச் ஒர்க் ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது ஸோ நம்ம இது வந்து ஸ்டிச்டு பிளவுஸ்லேயே வந்து பண்ணலாம். இப்போ இது வந்து நம்ம ஸ்டிச்டு பிளவுஸ்லேயே தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எப்படி இதில் ஹார்ட் பிளான் பண்ணணும், இது அவங்களோட பாப்பா வந்து எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் வச்சு கொடுங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அதனால இதில் வந்து ஹார்ட் வச்சுட்டு, ஸோ அது ரொம்ப பிளெயினாக இருக்கு. இது பட்டோலா சில்க்கு. ஸோ அதில் வந்து கீழே அப்படியே ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணியாச்சு. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனர் சஜிதா இருக்காங்க. வணக்கம் சஜிதா. வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளவுசஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ பிளவுசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம காமன் பீப்புள்ஸாக ஸ்டிச் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் பிளவுஸ், பிரின்சஸ் கட் பிளவுஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் பிளவுஸ் டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது பிரின்சஸ் கட் இருக்கு, பிரின்சஸ் கட் வித் வேஸ்ட் பேண்ட் இருக்கு, ஹால்டர் நெக் இருக்கு, காலர் இருக்கு, ஃபிளாட் காலர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது ஒரு 3 டைப்ஸ் தான். ஸோ அதை பற்றி மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக வந்துட்டு பார்க்கலாம், அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல தான். ஓகே, பொதுவா இப்போ வந்துட்டு அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கிராஸ் கட் பிளவுஸ் அப்படின்வாங்க. இந்த கிராஸ் கட் பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷல்னா, லேடிஸ் வந்து இன்னர்ஸ் கூட போடாமே பிளெயினாவே அந்த பிளவுஸ் போடலாம் அப்படின்றாங்க. அது வந்து நல்ல ஷேப்பும் இருக்கும் அப்படின்றாங்க. இது உண்மையா? ஆமா. ஸோ இப்போ ஏஜ், அதாவது நம்ம பார்ட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளெயின் பேசிக்காக வந்துட்டு இந்த இன்னர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான கிராஸ் கட் பிளவுசஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஷேப்பும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இன்னர்ஸ்லாம் வந்துட்டு போடாமல் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ஃபிட்டிங் நல்லா இருக்கும். ஸ்டிஃப்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குமா? இருக்கும். இப்போ ஸ்டிஃப்னஸ் எப்படின்னா, இப்போ மேலே இருக்க பிறகு கீழே அந்த பேண்டு கொடுப்பாங்க, வேஸ்ட் பேண்டுன்ற சொல்லுவோம் நம்ம பிளவுஸில். ஸோ அது எவ்வளோ ஸ்டிஃபாக கொடுக்குறோன்றதை பேஸ் பண்ணி தான் அந்த பிளவுஸோட ஃபிட்டிங்கே வந்துட்டு இருக்கும். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப், நிறைய பேருக்கு வந்து அந்த கப்போட ஷேப் வந்து ரொம்ப சாகிங்காக தெரியும், அசிங்கமாலாம் தெரியும். ஸோ கப் ஷேப் வந்து நல்லா செக்ஸியாக, கொஞ்சம் நல்லா அழகாக எடுப்பாக தெரியணும்னு என்ன மாதிரியான பிளவுசஸ் போடலாம்? ஸோ அந்த மாதிரி இப்போ ரொம்ப சாகியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பேடட் பிளவுசஸ் வந்துட்டு ட்ரை பண்ணலாம், இல்லை பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சாகியாக இல்லாமல் ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளவுஸ் மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இன்னொன்று 2 முக்கியமான கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து சில பேருக்கு வந்து பிரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இப்போ பேடட் வச்சே வந்து பிளவுசஸ் தைக்கிறாங்கன்றாங்களே, அது எப்படி? அது ஸோ பேடட் வந்துட்டு நம்ம ரிமூவபிளாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபிக்ஸ்டாக அதில் ஸ்டிச் பண்ணியிருக்க மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பிரெஸ்ட் இல்லாதவங்கன்றப்போ கண்டிப்பாக அந்த பேடட் பிளவுசஸ் தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு பேஸ்ட் ஆன் அந்த பேடோட ஃபேப்ரிக் பேஸ் பண்ணி அதில் என்ன மாதிரியான யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ அதை சில பேர் வந்துட்டு நீங்கள் தேவை அப்படின்னா அதை ஸ்டிச் பண்ணி இருக்க மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ரிமூவ் பண்ணி பண்ண போகிறீங்கன்ற மாதிரியும் வந்துட்டு பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அது வேண்டாம், பட் எனக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா பிரின்சஸ் கட் மாதிரி நம்ம வந்துட்டு போகணும், பேடட் இல்லாமல். அந்த மாதிரி போகும்போது நமக்கு அந்த ஃபிட்டிங் வந்துட்டு நீட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸ் பிரெஸ்ட் ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் கச்சிதமாக காட்டணும்னா அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்? அதுக்குமே பிரின்சஸ் கட் வந்துட்டு நல்லா இருக்கும், இல்லை 3 டாட்டே வந்துட்டு சில பேர் ஷார்ப்பாலாம் ஸ்டிச் பண்ணணும். அந்த பழைய மூவிலாம் பார்த்தலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்கும் போதே வந்து இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ண எங்கே கொடுக்குறீங்களோ அவங்க வந்து சொல்லிடணும் 3 டாட்டே எனக்கு ஓகே. பட் ஏன்னா இப்போ பிரின்சஸ் கட்டுன்னு போது நம்ம கீழே வந்துட்டு பேண்ட் வச்சு ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. ஸோ பண்ணலாம், பட் காமனாக நம்ம பிரின்சஸ் கட்டுன்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது கீழே வந்து அந்த பேண்ட் அட்டாச் பண்ண மாட்டாங்க. அந்த பேண்டு தான் உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி பிளவுஸ் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்துட்டு காமிக்கும். ஸோ நீங்கள் கொடுக்கும்போதே பிரின்சஸ் கட் வேஸ்ட் பேண்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 3 டாட் பிளவுஸே கொடுக்கும்போது எனக்கு வந்து ஷார்ப்பாக வேண்டாம், எனக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியா வேணும்னாலும் அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி. எவ்வளோ வெரைட்டிஸ் சொல்கிறீங்க. ஃபீடிங் பிளவுசஸ்ன்னு இருக்கு. அதாவது
ஃபீடிங் வந்துட்டு பிளவுசஸ்லேயே பண்ணுறேன். இப்போ அதிகமாக மேக்ஸிலேயும் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ ஃபீடிங் பிளவுஸ் எதில் பண்ணுவாங்கன்னா பிரின்சஸ் கட்னு சொல்லுவோம். பிரின்சஸ் லைன்ன்றது இங்கே செஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ இதில் தான் உங்களுக்கு ஜிப் வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க, இன்விசிபிள் ஜிப். ஸோ அது வந்து நீங்கள் ஃபீடிங் இன்விசிபிள் ஜிப்பா? ஆமாம், இன்விசிபிள். உங்களுக்கு வந்துட்டு தெரியாது. இப்போ இந்த மேக்ஸி எல்லாம் சொல்கிறாங்களே, ஃபீடிங் மேக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்களே, இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்க மாதிரி தான் இருக்கும். அங்கே அந்த ஜிப் மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பிளவுஸ்லேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது பிளவுஸ் நீங்கள் வேர் பண்ணியிருக்கும் போது அது தெரியவே தெரியாது. அது பிரின்சஸ் கட் லைன் மாதிரி தான் தெரியும். பட் ஸ்டில் அங்கே ஜிப் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, இந்த பிரின்சஸ் கட்டுன்னு சொல்றீங்களா, அந்த பிளவுஸ்னா எப்படி இருக்கும்னு ஏதாவது காட்ட முடியுமா? இதுதான் வந்துட்டு பிரின்சஸ் லைன். இதில் ஃப்ரண்ட்ல இருக்கு பாருங்க. ஓகே, வாவ், செம்மையா இருக்குங்க. இப்போ 3 டாட் பிளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு கப் இருக்கும், கீழே வந்து பேண்ட் இருக்கும். இது வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இப்படி ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும். பிரின்சஸ் கட்னா பிரின்சஸ் கட். இந்த பிளவுஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு நேரம் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்லயே பண்ணிடலாம் மேக்ஸிமம். ஸோ இது பாத்தீங்கன்னா பிளெயின் ஒரு பீகாக் சாரி. இது இந்த பீகாக் கலர் தான் வந்துட்டு சாரியே ஃபுல்லா. ஸோ இது அப்படியே போட்டா வந்து கொஞ்சம் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இது கான்ட்ராஸ்டா நம்மளே ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு கான்ட்ராஸ்டா இதுக்கு வந்து காப்பர் மிக்ஸ்டா வந்து ஃபேப்ரிக் எடுத்து அப்புறம் இதை டிசைன் பண்ணோம். ஓகே, இது பின்னாடி ஒரு டிசைன் வச்சிருக்கீங்களா, இதை பத்தி சொல்ல முடியுமா? ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா பாட் நெக் தான். இப்போ வந்து நான் வந்து ரொம்ப லீனா இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃபேட்டா இருக்க மாதிரி காமிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து போட் நெக் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த பாட் நெக் வந்து எல்லாரும் போடலாமா? இது யார் வேணா போடலாம். எனக்கு போட் நெக் வேணும், ஆனா போட் நெக்லயே எனக்கு லோவா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நெக் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபேட்டா ரொம்ப லீனா இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருக்க மாதிரி தெரியணும் அப்படின்னா போட் நெக் ட்ரை பண்ணணும், கழுத்து ஒட்டி வர மாதிரி. அப்போ உங்க ஷோல்டரை வந்து கொஞ்சம் ப்ராடா காமிக்கும். நீங்க ஓகே, இல்ல இது வந்து பின்னாடி வந்து பாட் நெக்னு சொல்றீங்க. ஆமா, பாட் நெக். இந்த பிரின்சஸ் கட்னா இந்த கப்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சென்டரா லைனிங் வரும். இது வந்து வரதுனால என்ன பெனிஃபிட்? இதுதான் உங்களுக்கு ஃபிட்டிங் காமிக்கும். இப்போ 3 டாட் பிளவுஸ்ன்ற போது உங்க கப் ஷேப் அப்படியே ஆக்சுவலா காமிக்கும். எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், இப்போ நான் சிங்கிள் பிளேட்ல சாரி கட்ட போறேன் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு ஷார்ப்பா வந்து இருக்கக்கூடாதுல, ஃபிளாட்டா பஸ்ட் இருந்தா நம்ம சிங்கிள் ஃபிளீட் போட்டா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த பிளவுஸ் பத்தி சொல்ல முடியுமா? ஸோ இது பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட்ல இருக்க லேயர் ஸ்லீவ். ஸோ இது பாத்தீங்கன்னா பேக்ல வந்து உங்களுக்கு இது ஆக்சுவலா அதே தான் போட் நெக் மாதிரி கொடுத்துட்டு ஒரு கர்வ் ஷேப் ஸ்கேலப் மாதிரி வந்து கொடுத்துருக்கும். ஸ்லீவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், லேயர் ஸ்லீவ் மாதிரி வரும் ஃபுல்லா. ஃப்ரண்ட் சேம் பிரின்சஸ் கட். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் தான். ஏன்னா இப்போ அப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் பிளவுஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிரின்சஸ் கட் வேணும், பிரின்சஸ் கட் வித் பேடட் வேணும். இதுதான் வந்துட்டு மோஸ்ட்டாக கஸ்டமர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது சொல்ல முடியுமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு ஒரு போட் நெக் தான். சாரி வந்துட்டு ஒயிட் கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக வந்து கொடுத்தாச்சு. இங்கே பாம் சொல்லுவோம் இது. ஸோ ஃபுல்லாக பாம் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்து. இந்த பாம்னா என்ன? ஆட்டோல தான் பாம் பார்த்துருக்கோம். இது என்னங்க பிளவுஸ் பின்னாடி பாம் கிடையாது. இங்கே பால்ஸாக வைக்கிறோம்ல நம்ம, இதுதான் வந்துட்டு பாம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு பேக்கு. அட் ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரஷ்டு டைப் மாதிரி இருக்கும், நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் க்ரஷ்டு டைப் மாதிரி. ஸோ இதில் இப்போ உங்களுக்கு மோனோக்ரோமேட்டிக்காக இருக்குது, உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக எதுவுமே ஆட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சம்வாட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரஷ்டு டைப் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி பிளவுசஸ் எல்லாம் இந்த மாதிரி க்ரஷ் ஸ்லீவ் வச்சு இந்த மாதிரி பாம்லாம் சொல்கிறீங்களா, இதெல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயினாக ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணோம்னா கட்டிங் ஸ்டிச்சில் 1.5 hours அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம பேட்டர்னாக பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 2.5 hours அதுலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஒர்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு சார்ஜஸ் வந்துட்டு மாறும். ஸோ இந்த மாதிரி பிளவுசஸ்னால் ஒரு 5 to 550 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஸோ அடுத்து என்ன யூனிக் ஸ்டைல் காட்ட போறீங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு டிஷ்யூ சாரி. ஸோ இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கோல்டு டிஷ்யூ சாரி. இதுக்கு வந்து சாரியோட பார்டர் எப்பவுமே நம்ம ஸ்லீவ்ல வைப்போம். ஸோ நம்ம ஸ்லீவ்ல வைக்காம அதை டிஃப்ரெண்டா எடுத்து பேக்ல வந்து பேட்ச் பண்ணிட்டோம். இது சாரியில வரக்கூடிய பார்டர். இது நம்ம தனியா வாங்கின லேஸ் கிடையாது. சாரியோட பார்டர் எடுத்து இப்படி ஸ்கொயர் ஷேப்ல பண்ணிட்டு ஸோ அதுல இருக்க ஃப்ளவரே எடுத்து சென்டரா வந்து பட்டன்ஸ் மாதிரி டிசைன் பண்ணிட்டோம். இந்த மெட்டீரியல் என்னது பவுமா? நெட்ல ஷைனிங்கா இருக்கு. இது நெட்ல வந்துட்டு கிளிட்டர்ஸ் இருக்கும்ல, கிளிட்டர்ஸ் நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பண்ணிட்டு ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஹேங்கிங்ஸ். ஓ, ஃபுல்லா அந்த மாதிரி கை தெரியும், அல்ல ஹேங்கிங்ஸா? ஐயோ செம்மையா இருக்குங்க. இந்த மாதிரி
சோ இதுக்கெல்லாம் ஒர்க்மேன்ஷிப் அதிகமா இருக்குமோ? ஆமா, இது வந்துட்டு ஒர்க் அதிகமா இருக்கும். சோ இதெல்லாம் முடிஞ்சிடும். இந்த ஹேங்கிங்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பொதுவா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ்ல என்ன மாதிரியான இது போட்டா அழகா இருக்கும் மெட்டீரியல்ஸ்? பீட்ஸ் நார்மலா இதுக்கு கோல்டன் பீட்ஸ். இப்போ நீங்க சாரி கோல்டு பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு சரி சில்வர் வருதுன்னா சில்வர், காப்பர் வருதுன்னா காப்பர், அந்த மாதிரி வந்து மாத்திக்கணும். சோ அப்பதான் வந்துட்டு செட் ஆகும். பின்னாடி வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி நெட்டட்னா கூட பண்ணலாமா? ஆமா, எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைசேஷன் தான் பண்றோம். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அதுதான். இப்போ ஒரு கஸ்டமர் வரும்போதே இந்த சாரிக்கு இப்படி பண்ணலான்ற ஐடியா நம்ம கொடுப்போம். ஸோ அவங்களே ஒரு ஐடியா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி இதுதான் நம்ம பண்ண போறோம்ன்றதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அடுத்த ப்ளவுஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரூச் ஒர்க் ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது ஸோ நம்ம இதை வந்து ஸ்டிச்டு பிளவுஸ்லேயே வந்து பண்ணலாம். இப்போ இது வந்து நம்ம ஸ்டிச்டு பிளவுஸ்லேயே தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கீங்க, ரொம்ப நாள் நான் வந்துட்டு யூஸ் பண்ண சாரி, ஆனால் இது வந்து ரொம்ப நான் பிளெயினாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ எனக்கு இதை ஒர்க் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரூச் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓ, இது கைலியோ இல்லாட்டி வந்து நெக்லியோ இல்ல முதுகுல கூட ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே, இது பேர் என்ன சொல்றீங்க? ப்ரூச் ஒர்க்ஸ். இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து ஃபிட் பண்ணுமா இல்ல ஃப்ளார் மாதிரி என்ன வேணா வச்சுக்கலாம்? இது வேணா பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஃபென்ட் பெண்டன்ட் மாதிரி இருக்கும். இப்போ ஆரிக்குனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாலர் மாதிரி இருக்கும், பார்த்திருப்பீங்க, இந்த மங்கம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது மாதிரியான ஆட் பண்ணி கூட நம்ம எல்லாமே வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணலாம், எலிஃபென்ட் பெண்டன்ட் வச்சு பண்ணலாம், எது வேணாலும் வச்சு பண்ணலாம். நீங்க என்ன ப்ரிஃபர் பண்றீங்களோ அது பிளவுஸ்ல இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, சோ மக்கள் ஏதாவது உங்களோட பிளவுசஸ் வந்து ரொம்ப ஃபேட் ஆயிருக்குன்னு ஃபீல் பண்றீங்க, இல்ல இந்த பிளவுஸ் போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ஏதாவது பிளெயின் பிளவுஸா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கூட இப்ப நீங்க இந்த மாதிரி கூட டிசைன்ஸ் ட்ரை பண்ணலாம். சோ அடுத்ததா காட்டுங்களேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட். ஸோ ஹார்ட்லேயே வந்துட்டு ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரி. ஸோ இது வந்து எப்படி இதில் ஹார்ட் பிளான் பண்ணணும், இது அவங்களோட பாப்பா வந்து எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் வச்சு கொடுங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அதனால இதில் வந்து ஹார்ட் வச்சுட்டு, ஸோ அது ரொம்ப பிளெயினாக இருக்கு. இது பட்டோலா சில்க்கு. ஸோ அதில் வந்து கீழே அப்படியே ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணி, இந்த காதுல கிறிஸ்டல் வச்சு கமல் போடுவாங்களா அந்த மாதிரி அழகா இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ற பீட்ஸ் தான், இதுக்கு கிராஃப்ட்ஸ்க்கு யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி பீட்ஸ் எடுத்து நம்ம பிளவுஸ்ல வந்து வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி ஸ்லீவ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் கொடுத்து அதே மாதிரி ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன சந்தேகம், இப்போ இந்த மாதிரி நம்ம ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு பண்றோம், பீட்ஸ் இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வச்சு பண்றோம்னா இது கண்டிப்பா மிஷின் வாஷ் நம்மளால பண்ண முடியாது இல்லையா? ஆமா, இது ஹேண்ட் வாஷ் தான். ஷாம்பு வாஷ். இப்போ எப்படி நம்ம ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவோம், ஷாம்பு வாஷ் பண்ணுவோம், வெயில்ல போடாம நிழல்ல வந்துட்டு காய போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இது வந்துட்டு ஃபேட் ஆகாம இருக்கும், ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பொதுவாகவே இந்த மாதிரி நம்ம இப்போ ஒர்க் பண்றோம் இல்ல எம்ப்ராய்டரி போடுறோம், எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் வச்ச பிளவுஸ் வந்து நம்ம சன்ஷேட்ல வந்து போடக்கூடாதா? ஆமா, அந்த வெயிலுக்கு வந்து ஃபேட் ஆயிடும் சீக்கிரமா உங்களுக்கு அந்த பீட்ஸ். ஸோ அது வந்துட்டு நீங்க ஆரி ஒர்க் பிளவுஸ் இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு பண்றீங்க, இல்ல நீங்க சாரீஸ்லயே இப்ப வருது இல்ல, அந்த மாதிரி சாரீஸ் கூட நீங்க வெயில்ல போடாம நிழல்லே வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேட் ஆகாது. ஆமா, இதுன்னு கிடையாது. நார்மலா நம்ம பேண்ட்லாம் கூட பார்த்திருப்பீங்க, நம்ம ட்ரை பண்ண போடும்போது எடுத்துட்டிங்கன்னா உள்ள நமக்கு ஃபேடா இருக்கும், வெளியே டார்க்கா இருக்கும். ஸோ வெயில்ல படும்போது நமக்கு எப்படி கிளாத் வந்துட்டு டேமேஜ் ஆகுதோ அதே மாதிரி இந்த மாதிரி பீட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஆகும்.